ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்டை எப்படி பயன்படுத்தணும், எதுலலாம் பயன்படுத்தலாம், எதுலலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத பற்றி கிளியரான வீடியோ இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். உங்கள் வீட்டு டைல்ஸில் மார்பிள்ஸு, கிரானைட், மொசைக்கு, இட்டாலியன் டைல்ஸ் இதெல்லாம் உப்புக்கரை ரொம்ப இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டில் வந்து ரொம்ப மஞ்சக்கரைகள், அழுக்குகள், ஸோ இதெல்லாம் எவ்வளோ தேய்ச்சாலும் போகாமல் இருக்கும். அப்புறம் கிச்சனில் வந்து கடப்பாக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ரொம்ப உப்புக்கரைகளாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப உப்புக்கரைகள் இருக்கும், ஸோ போகாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பாட்டிலும் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்துடலாம். ரெட் கலர், அதாவது HSR சொல்லக்கூடிய ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவர், இது உப்பு கரைகளையும் அழுக்குகளையும் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். கிரீன் கலர் பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, இதோட பேரு மல்டிபர்பஸ். இது நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி நான் கடைசியில பெருமையா வந்து சொல்றேன். ஓகே, இப்போ உப்பு கரைகளையும் அழுக்குகளையும் எடுக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கைக்கு ஒரு கிளவுஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க. அதுல அரை பாட்டில் ரெட் கலர் நீங்க ஆட் பண்றீங்கன்னா 2 மூடி கிரீன் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் எடுத்துக்கிட்டு அழுக்கு இருக்கிற இடத்துல அழகா அப்ளை பண்ணுங்க. சில கரைகள் ஈஸியா இருக்கும், அது பிரஷ் வச்சு அப்ளை பண்ணும்போதே அழகா கரைஞ்சு வந்துடும். சில கரைகள் வராது. ஸோ அதுக்கு நம்ம இரும்பு நாரோ இல்ல எமரி பேப்பர், அதாவது பெயிண்ட் அடிக்கிற கடையில் ஒரு 15 இல்ல 20 ரூபாக்குள்ள வரும், 80ஆம் நம்பர் எமரி ஷீட், 80ஆம் நம்பர் உப்புத்தாள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வச்சு நம்ம தேய்க்கிறது மூலிமா ரொம்ப ஈஸியாகவே அந்த கரைகளை எடுத்துடலாம். அப்படியே நம்ம தேய்ச்சி விடுறோம். அதுக்கப்புறம் ஒரு துணியை போட்டு அப்படியே தொடச்சி எடுக்கிறோம். துணியோ இல்லை ஸ்பாஞ்ச் வச்சு அப்படியே தொடச்சி எடுக்கிறோம். ஸோ இப்படி தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணியை ஊற்றி கழுவணும். ஓகேங்களா? ஸோ தொடச்சி எடுக்காம தண்ணி ஊற்றி கழுவாதீங்க. இப்படி தொடச்சி எடுத்துட்டு தண்ணியை ஊற்றி கழுவணும். இப்படி இதுதான் ஃபார்மெட். ஓகேவா? ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்தையும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலாக ஒரு வாஷ் வந்து பண்ண போறீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டப்ஸில் வந்து கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிக்கோங்க. அதில் ஒரு 4 மூடி கிரீன் கலரை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா முறையாக வந்திருக்கும். ஸோ அதை ஒரு கப்பை வச்சு நல்லா கோரி நீங்கள் எங்கெல்லாம் க்ளீன் பண்ணீங்களோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக வெறும் தண்ணியை மட்டும் எடுத்து மறுபடியும் கழுவி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு மாறிடும். ஓகே, இப்போ கிரீன் கலர் பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாமா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிச்சனில் வந்து கேஸ் அடுப்பில் ரொம்ப கரைகளாக இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ ஒரு மூடி நீங்கள் கிரீன் கலர் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா இரும்பு நாரை தொட்டு தொடச்சி எடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பளிச்சுன்னு மாறிடும். அப்புறம் உங்களுடைய குழந்தைகள் நம்மளுடைய செவுத்துல அழகாக எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கரைகள்லாம் போகணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா வந்து இந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு நார் மாதிரி பயன்படுத்தும் பார்த்தீங்களா, பச்சை கலரில் ஸ்பாஞ்ச் மாதிரி, அதை வச்சு அப்படியே தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அந்த அழுக்குகளும் போயிடும். ஸோ அப்புறம் கிளாஸஸுக்குமே நம்ம பயன்படுத்தலாம். ஒரு மூடி எடுக்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஏதாவது பாட்டில் ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சு அழகாக தொடச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் வீட்டில் சில்வர் சிங்க் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தக்கூடாது, HSR நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, கிரீன் கலரை மட்டும் தான் பயன்படுத்தணும். ஒரு மூடி கிரீன் கலர் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இரும்பு நாரை தொட்டு தொடச்சி க்ளீன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா சுந்தரேஷ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன், அதையும் பார்த்து கொஞ்சம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப லக்கி. ஸோ நல்ல ப்ராடக்ட், ஒர்த்தான ப்ராடக்ட்டை நம்ம கிட்ட வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ தேவைப்படுச்சுன்னா மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.